என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஒரு மனிதன் சொன்ன ஒரு வார்த்தையை தான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன். யார் அந்த மனிதன்? ஒரு மனிதன் அருமையான ஒரு வார்த்தையை சொல்றார். அந்த மனிதனும் பெரிய பலவான்லாம் ஒன்றும் கிடையாது, அவரும் வீக் தான், கீழே விழுந்து எழுந்தவர் தான். அவர் கூட அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, சூப்பர் வார்த்தை. அதை தான் இனி நாம் பார்க்க போகிறோம். என்ன அந்த வார்த்தை என்றால், நித்திய ஜீவ வசனம் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நித்திய ஜீவ வசனம். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும். நித்திய ஜீவ வசனம் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதன். அந்த மனிதன் பெயர் என்ன? சன்னி சொல்லிட்டார். யார் அந்த மனிதன் சொல்லுங்க? பேதுரு. நித்திய ஜீவ வசனம். எல்லாரும் பைபிள் சொல்றோம், வசனம் சொல்றோம், தேவ வார்த்தைன்னு சொல்றோம், எல்லாம் சொல்றோம். ஆனா இவரோட வெளிப்படுத்தல் பாருங்க. பைபிளை பத்தி என்ன சொல்றாரு அவரு? நித்திய ஜீவ வசனம். எந்த அளவுக்கு பைபிளின் வசனத்தை நீங்கள் அறிகிறீர்களோ, அதை புரிந்து கொள்ளுகிறீர்களோ, அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களை விழுந்தாலும் தூக்கி நிற்க வைக்கும். பேதுரு ஒரு முறை இயேசு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். எல்லாம் கவனிங்க. ஒரு முறை இயேசு தேவாலயம் அப்படின்னா சர்ச்சில் பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறார். அப்போ திடீர்னு ஒரு வார்த்தை கேட்கிறார் ஜனங்களை பார்த்து. என்னவென்று? நீங்களும் திரும்பி போக விருப்பப்படுகிறீர்களா என்று கேட்கிறார். ஸ்தோத்திரம். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். நீங்களும் என்னை விட்டு திரும்பி போயிட போறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு பேதுரு பதிலாய் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. நாங்கள் எங்கு போவோம்? எங்களுக்கு கதியே கிடையாது. எங்கு போவோம் நாங்கள்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எங்க போவோம் அப்படின்னு பேசுறாருங்க பேதுரு. சூப்பர் வார்த்தை. நாங்கள் எங்கு போவோம்? தேவ சமூகத்தை விட்டு எங்கு போவோம்? சர்ச்சை விட்டு எங்க போறது? எங்க இயேசுவை விட்டு நான் எங்க போறது? ஆராதனை விட்டுட்டு எங்க போறது? இந்த சந்தோஷத்தை விட்டு நான் எங்க போக முடியும் என்று சொல்றாரு. ஸ்தோத்திரம். நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கும்பொழுது நாங்கள் எங்கு போவோம் என்று சொல்றார். ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும், சிலுவை மரணம் வரைக்கும் பேதுரு இயேசுவை பின்பற்றுகிற சிஷ்யனாகவே மரித்தார். காரணம், அவர் வைத்திருந்த வசனத்தின் அறிவு. என்னுடைய ஒரே மனது என்ன பாருங்க, பேர் கிறிஸ்தவங்களோ, சர்ச்சுக்கு வர கிறிஸ்தவங்களோ, இல்லை கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவங்களோ, நியூ இயர் கிறிஸ்தவங்களோ, இதெல்லாம் அப்பாற்பட்டு நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவன் என்றால் வசனம் உடையவன் தான் கிறிஸ்தவன். நீ வசனத்தை விட்டு 1000 சம்பிரதாயங்களும் 1000 காப்பி அடிச்சு 1000 வாழ்ந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன் சபை மெம்பரா இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. வசனம் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். இதை தான் பேதுரு நன்றாய் அறிந்திருந்தார். யோவான் சுவிசேஷம், எல்லாரும் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்தில் தான் பேதுரு சூப்பரா சொல்ற ஒரு வார்த்தை. அதுதான், சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்?
நீங்களும் போயிடுவீங்களா என்று கேட்கிறீங்களே, நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? எல்லாத்தையும் விட்டாச்சு, எல்லாத்தையும் வெறுத்தாச்சு, உம்மைதான் நம்பி வந்துட்டோம், நான் எங்க போவோம் என்று சொல்லிட்டு அடுத்தல என்ன சொல்றாரு? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஸ்தோத்திரம். இதைதான் ரூத் சப்ஜெக்ட் நாம் படித்தோம். ரூத்து சாதாரண ஒரு மோவாப் ஸ்திரீ. அவள் போவாசுக்கு மணவாட்டியாய் மாறினால், உயர்த்தப்பட்டாள். போவாஸ் இயேசு கிறிஸ்து, ரூத்து நாமதான். அந்த அளவுக்கு அவள் உயர்த்தப்பட காரணம் என்ன? அவள் வந்ததே, அவளுடைய துவக்கமே தானியம் பொறுக்க துவங்கினால் மணவாட்டியாய் மாறினாள். தானியம் என்பது வசனம். எந்த அளவுக்கு என பாருங்க, எந்த அளவுக்கு நீங்கள் பைபிள் வசனங்களை அறிந்து நேசித்து அதை படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு எந்த வல்லமை உங்களை ஷேக் பண்ணவே முடியாது. கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. எந்த சக்தியும் உன்னை அசைக்க முடியாது. இந்த முழு உலகத்தையும், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், நட்சத்திரங்களா இருக்கட்டும், வான அண்ட சராசரங்களா இருக்கட்டும், எல்லா பிளானட்டா இருக்கட்டும், ஒண்ணு கூட கீழே விழமாட்டேங்குது. காரணம் என்ன? வார்த்தையினால் நின்று கொண்டிருக்கிறது. வார்த்தை, வசனம். ஸ்தோத்திரம். யாரும் அது போல ஒன்று செய்யவும் முடியல, அது கீழே விழ முடியல, அதை அழிக்கவும் முடியல மனுஷனால. ஏன்? தேவனுடைய வார்த்தையினால், வசனத்தினால் நின்று கொண்டிருக்கிறது. வசனம் உன் வாழ்க்கையில் இருக்குமே என்றால், வசனம் உன் வாழ்க்கையா இருக்குமே என்றால், வேத வசனத்தை நீ கைக்கொள்ளுகிறவனாய் இருப்பாய் என்றால், எந்த சூழ்நிலையும், எந்த மனிதனும், எந்த சக்தியும் உன்னை கீழே தள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேதுரு, இந்த வார்த்தையை சொல்றவர் பேதுரு தான் சொல்றார். ஸ்தோத்திரம். பேதுரு வேத வசனத்தின் அறிவுடையவராய் இருந்தார். ஸ்தோத்திரம். பேதுருக்கு எத்தனை சோதனை வந்துச்சுங்க? பாருங்க, இந்த வசனத்தின் அறிவு இவருக்கு இங்க இருக்குதுன்னு காட்டின பிற்பாடுதான் 3 முறை அவர் சோதிக்கப்படுகிறார். எத்தனை முறை இயேசு மறுதலிக்கிறார் அவரு? 3 முறை. ஒரு பெரிய சோதனை தான் அது. அவர் யார் எனக்கு தெரியாது. இயேசுவை மறுதலித்தான், சோதிக்கப்பட்டான். ஆனாலும் இன்றைக்கும் அவனை பற்றி பேசக்கூடிய ஒரு தேவ மனிதனாய் அவனை மாற்றி நிறுத்தினதே வசனம்தான். பேதுருலாம் பைபிள்ல வர வேண்டிய கேரக்டரே கிடையாதுங்க. அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவர். இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது, அந்த ஆள் எனக்கு யாருன்னே தெரியாது, அந்த மனிதன் எனக்கு யாருன்றே தெரியாது என்று சொல்லவும் தூஷிக்கவும் ஆரம்பித்தான், துவங்கினான் என்று பைபிளில் போடுது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. ஒன்று. அடுத்தது, எல்லாரையும் திரும்பி மீன் பிடி கூட்டின்னு போனது யாரு? இயேசு போயிட்டாரு, அவ்வளவுதான். ஏதோ கொஞ்ச நாள் அவர் கூட இருந்தோம், ரொட்டி சாப்பிட்டோம், ஏதோ பார்த்தோம், சரி முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம வேலையை பார்க்கலாம் வா அப்படின்ட்டு எல்லாரும் மீன் பிடிக்க திரும்பவும் கடலுக்கு கொண்டு போனவன் பேதுரு. அப்போ பேதுரு என்ற கேரக்டர் பைபிளில் வர சான்ஸே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவனை தூக்கி நிறுத்தும். ஸ்தோத்திரம். இயேசு தனிப்பட்ட விதமாய் போய் பேதுரு சந்தித்தார். காரணம், அவனுக்குள் வசனம் இருந்தது. இந்த பாருங்க, இந்த வெளிப்படுத்தல் அவனுக்குள்ள இருந்துக்குது. எந்த வெளிப்படுத்தல்? நித்திய ஜீவ வசனம் அப்படின்னு சொல்றான். அந்த அறிவு அவனுக்குள்ள இருந்ததுனால தான் எத்தனை சோதனை வந்தாலும் அவனை கீழே தள்ளவே முடியல, மறுபடியும் எழும்பி நின்றான். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, சோதனை வராத ஆளு கிடையாது, பிரச்சனைகள் வராத ஆளு கிடையாது, பின்மாற்றம் வராத ஆளு கிடையாது. கஷ்டம், நிந்தைகள், விழுகைகள் வராத ஆளே கிடையாது. எல்லாருக்கும் வரும். ஆனால் திரும்பி எழும்பி நிற்பது எப்படி? அதுதான் கேள்வி. திரும்பி எழும்பி ஓடுவது எப்படி? அதுதான் கேள்வி. ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படியாப்பட்ட ஆளுங்க
3 முறை ஏசு தெரியான்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் வலையை தூக்கிட்டு போயிட்டாரு மீன் பிடிக்கிறதுக்கு. இப்படியாப்பட்ட ஆளை கடவுள் அவனை சந்திச்சுட்டு என்ன பாருங்க, அவன் ஊழியம் ஆரம்பிக்கிறான். பைபிளில் முதலாவது ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது பேதுருவின் பிரசங்கத்தில் தான். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. எவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டான் பாருங்க. யாரு ஏசு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் மீன் பிடிக்க போயிடுறேன், அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன விட்டுறா என்று மறுதலித்து தன்னை விட்டு ஓடி போனவன் இன்றைக்கு எழும்பி பிரசங்கம் பண்றான். எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுறாங்களா? சத்தமா சொல்லுங்க. 3000 பேர். காரணம், அவனுக்குள் வசனம் இருந்தது. அந்த வசனம் எவ்வளவு தூரம் போனாலும் பிடிச்சி வந்துச்சு அவனை. அந்த வசனம் எத்தனை முறை விழுந்தாலும் அவனை எழுப்பி நிற்ப வைத்தது. அந்த வசனம் எத்தனை முறை அவன் தோல்வியை தழுவினாலும் அவனை தூக்கி நிறுத்தினது. அதுதான் இந்த நாட்களில் உனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் சொல்ற கவனிங்க. ஆண்டவமாரே நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு முதலாவது ஜனங்கள் யாருக்கிட்ட கேட்டாங்கன்னா பேதுருக்கிட்ட தான் கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க? நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுப்பா அப்படின்றாங்க. சரண்டர் ஆயிட்டாங்க ஜனங்களே. பேதுரு பிரசங்கம் பண்ணினார். சபைக்கு அவர்தான் தலையாய் மாறினார். சபைக்கு அவர்தான் அஸ்திபாரமாக மாறினார். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, கிறிஸ்துவை போலவே கிறிஸ்துவை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாய் சிலுவை மரணம் பெற்றது பேதுருதான். இந்த அளவுக்கு ஒரு தேவ மனிதனாகவும் ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு சிஷ்யனாகவும் அவனை மறுபடியுமாய் தூக்கி நிறுத்தினது அவன் கொண்டிருந்த வசனத்தின் அறிவு. நம்ம பைபிள் சொல்றோம், வார்த்தைன்னு சொல்றோம். ஆனா பேதுரு சொல்றத பாருங்க, ஒரு படி மேல போய் சொல்றாரு, நித்திய ஜீவ வசனம். ஸ்தோத்திரம். நாங்க எங்க போவோம்? வசனத்தை விட்டு எங்க போறது? இப்ப இந்த வசனத்துல இந்த வார்த்தை, அவர் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் வசனத்துக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. வசனத்தை விட்டு நான் எங்க போவேன்? வசனம் இல்லாமல் என்னை பிழைக்க முடியாது. வசனம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. வசனம் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்றுதான் இங்கு பேதுரு சொல்ல வர்றார். இதுதான் நம்மளுக்கு தேவை. காலையில எழுந்த உடனே வசனம் தான் அந்த நாளின் துவக்கமாக இருக்க வேண்டும். ஒரு மாதத்தின் துவக்கம் வசனமாய் இருக்க வேண்டும். ஒரு வருஷத்தின் துவக்கம் வசனமாய் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தின் துவக்கம் வசனமாய் இருக்க வேண்டும். ஒரு பிரயாணத்தின் துவக்கம் வசனமாய் இருக்க வேண்டும். உங்க பிள்ளைகளின் துவக்கம் வசனமாய் இருக்க வேண்டும். அது படிப்பா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஏதா இருந்தாலும் வசனம் துவக்கமாய் இருக்கட்டும். நீ வசனத்தை வைத்து துவங்குவாய் என்றால் அதை விழாதபடிக்கு கடைசி வரைக்கும் தாங்கும் அந்த வசனம். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. நீ எந்த இடத்துல வசனத்தை வைக்கிறீங்களோ அங்கு விழுகையே சம்பவிக்காதுங்க. ஆமென். எந்த இடத்தில் வசன வார்த்தையை நீ வைக்கிறாயோ அந்த இடத்துல விழுகையே சம்பவிக்காது. அந்த இடத்தில் சாத்தான் ஆளுகை செய்யவே முடியாது. வசனம் அறிந்து ஜெயித்தவர்கள் பைபிள்ல 2 பேர். வசனத்தை அறிந்து வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் 2 பேர். நம்பர் 1 பேதுரு, 2வது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சோதனை 40 நாள் உபவாசம் இருந்துட்டாரு. இப்ப எங்க போறாரு? அவரு வனாந்தரத்துக்கு சாத்தானினால் சோதிக்கப்படும்படி வனாந்தரத்துக்கு போறாரு. போனோன்னா அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க? பசி உண்டாயிற்று. உடனே சோதனைக்காரன் வந்தான். என்ன சொல்றான்? அவர் பசி இருக்கிறத பார்த்து என்ன சொல்றான்? இந்த கல்லை 3 காரியங்கள் நான் ஜெயிக்கிறாரு. என்ன சொல்லி ஜெயிக்கிறாருங்க? சொல்லுங்க. என்ன சொல்லி ஜெயிக்கிறார் இயேசு? வசனத்தை சொல்லி ஜெயிக்கிறார். மனிதன் அப்பத்தினால மாத்திரம் பிழைப்பதில்லை. ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலும் வசனம் சொல்றாரு, ஜெயிச்சிட்டார். ஸ்தோத்திரம். நித்திய ஜீவ வசனம் நமக்கு தேவை. நித்திய ஜீவ வசனம் நமக்கு தேவை. கடைசி வரைக்கும் நீங்கள் நிற்க வேண்டும். எல்லா சோதனையும் நான் நிற்கணும். எல்லா சூழ்நிலையும் நான் நிற்க வேண்டும். எல்லா பிரச்சனையும் நான் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரே ஒரு
ஒரே ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு நித்திய ஜீவ வசனம் என்று நாம் சொல்லுவோம். கையை மேலே உயர்த்துங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் எல்லாரும் கையை மேலே உயர்த்துங்க. இந்த வார்த்தையை சொல்லுவோமா? நித்திய ஜீவ வசனம். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவிடத்திலே பல காரியங்கள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, பல காரியங்கள் உண்டு. ஆனால் பேதுரு கண்டுபிடித்தது என்ன? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்துல உண்டு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இயேசுவிடத்துல எதற்காக நீ வருகிறாய்? இயேசுவிடத்துல எதை தேடி வருகிறாய்? ஸ்தோத்திரம். பாருங்க பாருங்க, நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க, பாதி பேர் பின்னாடி போயிட்டாங்க. 12 சீஷர்கள் தான் இருக்கிறார்கள், எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க. காரணம் என்னமா? அற்புதங்களை பார்த்தவர்கள், வசன அறிவு இல்லாதவர்கள். ஏன் பின்மாற்றம் உண்டா? ஏன் பின்னாடி போயிடுறாங்க? இந்த பேதுரு போல வசன அறிவு இல்லை. அவங்க எதை பார்த்தாங்க? பேதுரு லாசரு உயிரோடு இருப்பதை பார்த்தாங்க, குருடனை சுகமாக்குனதை பார்க்குறாங்க, சப்பானி நடக்க வச்சதை பார்க்குறாங்க, குஷ்டரோகியை சுகமாக்குனதை பார்க்குறாங்க, செத்தவனை எழுப்பதை பார்க்குறாங்க. அப்பா இன்னும் பயங்கரமாடுறா அவரு, பா பயங்கரமா பண்ற, என்ன பவர்ரா இவர், தீர்க்கதரிசிடா. நானுங்க கஷ்டத்தில் பாய் சார் போயிட்டு 2 போயிட்டாங்க. நிற்கவில்லை. நான் சொல்றேன் பாருங்களேன், இந்த அற்புதம் அடையாளம்லாம் ஒரு கொசுறு மாரி தான். சாப்பாட்டுக்கு பையில சைடில் உப்பு என்ன சொல்கிறோம், அது பேர் என்ன, பொரியல் வச்சுக்கிறோம் பாருங்க, அதுதான் மெயின். என்ன? வசன சத்தியம். என்ன பாருங்க, 12 பேரை சிஷ்யர்களை இயேசு தெரிந்து கொள்ளுகிறார். முதல் என்ன சொல்றாரு தெரியுமா? அற்புதங்கள் அப்புறம் தான். முதல் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் என்னோடு இருக்கும்படிக்கு தான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் தான் சுவிசேஷம், அற்புதங்கள், அடையாளங்கள், இதெல்லாம் அப்புறம் தான். முதலாவது 12 சீஷர்களும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு என்று பைபிளில் போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன் தகுதி என்ன? ஒரு ஊழியக்காரன் தகுதி என்ன? நல்லா படிச்சிருக்கணுமா, அழகா இருக்கணுமா, ஹைட்டா இருக்கணுமா, குண்டா இருக்கணுமா, நல்ல பேச்சு திறமையா இருக்கணுமா, நல்ல டபுள் டிகிரி வாங்கியிருக்கணுமா? அதெல்லாம் ஊழியக்காரன் தகுதியே கிடையாது. ஒரு ஊழியக்காரன் தகுதி என்னவென்றால் இயேசுவோடு அவன் இருக்கிறானா, அதுதான் தகுதி. அதுதாங்க தகுதி. அதுக்கப்புறம் தான் அவன் ப்ரீச் பண்றவனா மாறுறான். அவன் அதுக்கப்புறம் தான் அவன் அற்புதங்களை செய்கிறவனாய் மாறுகிறான். அதுக்கப்புறம் தான் அவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு போகிறான். ஸ்தோத்திரம். அப்ப எதுக்கு அப்படி சொல்றாரு? வசனத்தை அறியும் அறிவு வேண்டும். வசனத்தை அறியும் அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நான் இப்ப சப்ஜெக்டுக்குள்ள போறேன். ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, ஏன் அங்க கூடியிருந்த ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள், பேதுரு மட்டும் ஏன் நின்னான்? அங்க பாருங்க 2 வசனம், 67ஆம் வசனம் சொல்றாங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? நீங்களும் போயிடுறதுக்கு மனசா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார் அந்த இடத்துல. ஸ்தோத்திரம். ஏன் மற்ற ஜனங்கள் போய்விட்டார்கள்? ஏன் பேதுரு நின்றான்? இதான் கேள்வி. பேதுரு நின்றதுக்கு வசனத்தின் அறிவை அவன் பெற்றானா இருந்தான், அதனால் நின்றான். மற்றவங்க ஏன் போனாங்க என்பதற்கு 2, 4, 6 ஒரு 7 விஷயம் சொல்றேன் பாருங்க. அதே அதிகாரத்தில் ஏன் ஜனங்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள், ஏன் இயேசுவோடு நிற்க முடியாமல் போய்விட்டார்கள் என்பதற்கு அங்க அந்த அதிகாரத்தில் அங்க இருக்கிற ஜனங்களுடைய மைண்ட் எப்படி நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவர்கள் போய்விட்டார்கள்? நாமும் கூட இந்த நாட்களில் அப்படி ஒரு ஜனங்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேதுருவை போல வசனத்தை கையில பிடிச்சிக்கோ. அவனை இவனை பார்க்காத, அந்த பாஸ்டரை பார்க்காத, இந்த பாஸ்டர்லாம் பார்க்காத, அந்த சர்ச் இந்த சர்ச்செல்லாம் பார்க்காத, பைபிளை பார், உன் கையில் இருக்கிற வேதத்தை பார். நீ இயேசுவோடு கூட நிற்க முடியும். ஸ்தோத்திரம். ஏன் இவர்கள் போய்விட்டார்கள்? முதல் காரியம், அவர்கள் கடின இருதயம் உள்ளவளாய் இருந்தார்கள். 60ஆம் வசனம். ஏன் அவர்கள் போய்விட்டார்கள் என்றால் முதல் காரியம் என்ன சொல்லப்படுதாங்க? கடின இருதயம் உள்ளவர்கள். 60ஆம் வசனம். ஸ்தோத்திரம். இது கடினமான உபதேசம் என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம். கடினமா இருந்தார்கள். அதனால் வசன அறிவு கிடையாது. இது எல்லாம் இருக்குது, ஆனா பைபிளை பத்தி தெரியல. எல்லாம் இருக்குது, வசனம் பத்தி தெரியல. எல்லாம் இருக்குது, வசனத்தை கேட்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வர்றது பாருங்க, சர்ச்சுக்கு எல்லாரும் வரணும் ஆசை தான், எல்லாரும் வராங்க.
ஆனால் சர்ச்சில் வந்து எந்த சர்ச்சாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே போகிறீங்களோ எந்த இடமா இருக்கட்டும், அங்கே போய் அன்றைக்கு என்ன வசனத்தை நீ கேட்டாய், அதான் மிக முக்கியம். அங்கே யார் வந்தாங்க, பாஸ்டர் நான் வந்தார், யார் என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வந்தாங்க, என்ன பாட்டு பாடினாங்க, எப்படி இருந்தது, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். முதல் தேவனிடத்தில் போகும்பொழுது, ஏனென்றால் இயேசுவிடத்தில் நித்திய ஜீவ வசனம் உண்டு. அவர் கையில் ஏதோ, அவர்கிட்ட ஏதோ ஒரு வசனம் இருக்குது உனக்காக. அவரிடத்துல ஏதோ ஒரு ஜீவன் உயிர் இருக்குது உனக்காக. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இப்ப முதல் ஏன் கடினம், எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. கடினம், கடினமா இருக்கிறது அப்படியே எல்லாத்துலயும். இது ஏன், இது எப்படி, கேள்வி கேட்டுட்டு எல்லாத்தையும் கேள்வி கேட்கறது, இருதயம் கடினம்ங்கிறாங்க அர்த்தம். ஸ்தோத்திரம். அவங்களுக்குள்ள வசனம் போக மாட்டேங்குது, வசனம் அவங்கள பலப்படுத்த முடியலை. கடினம் வைத்துக்கொண்டு வசனத்தை அறியாமல் இருப்பாய் என்றால் ஒரு நாள் இயேசு விட்டு போயிடுவேன் நீ. ஸ்தோத்திரம். உன்னால் நிற்க முடியாது. ஸ்தோத்திரம். ரெண்டாவது காரியம், ரெண்டாவது பாருங்க, கேட்க மனதில்லாமல் இருந்தார்கள். அதே வசனம் தருது, அதே வசனத்துல கடினமா உபதேசம், யார் இதை கேட்பார்கள். கேட்க மனசு இல்லை, அதனால நிற்க முடியல. இதை எங்க பிரீச் பண்றாரு? ரோட்ல கிடையாது, சர்ச்சில். இந்த ஏழு மனது உள்ள ஜனங்கள் யாருன்னா சர்ச்சில் இருக்கிறவங்க தான். இதை எங்க போதிக்கிறாரு? 59 வசனம், கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கல் இவைகள் எல்லாம் சொன்னார். ஜெப ஆலயத்தை தான் பிரசங்கம் பண்றாரு, ரோட்ல கிடையாது. அப்போ ஜெப ஆலயத்தில் இருக்கிற ஜனங்க பாருங்க என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க பாருங்க. நீங்க அநேக கிறிஸ்தவர்கள் வராங்க போறாங்க, ஏன் நிற்க முடியலை? ஏன் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை? ஏன் சோர்ந்து போகிறார்கள்? ஏன் மறுபடியும் பாவத்தில் விழுந்துடுறாங்க? ஸ்தோத்திரம். ஏன் பின்மாற்றம்? எல்லாம் சந்திக்கும், ஆனா அதை ஜெயிச்சிடணும். கேட்க மனதில்லை. வசனத்தை கேட்கறதுக்கு மனசு இல்லைன்னா நம்மால் இந்த சத்தியத்தில் நிற்கவே முடியாது. வசனம் கேட்க எப்போதும் மனதுள்ளா இருக்கணும். யாருன்னா பேசிட்டோங்க, என்ன பாருங்க, எந்த பாஸ்டர்னா பேசிட்டோம், நம்ம கேட்குற மனசுள்ளா இருக்க வேண்டும். யார் மூலமாவது கர்த்தர் ஒரு வார்த்தை நமக்கு தருவார். அவர் யாருன்னா இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது, பிரசங்க கேட்குற ஒரு சூழ்நிலை வருது, டிவிலையோ இல்லை லைவ்லையோ எங்கேயோ போகிறீங்க, நிதானமாய் கேட்க பழக வேண்டும். கேட்குற மனது எப்பவுமே இருக்கணும். வசனம் சொல்கிறாங்களா, பிரசங்கம் பண்ணுறாங்களா, வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு ஒரு மனது உன்னுக்குள் இருக்குமே என்றால், எத்தனை முறை உன்னை சோதனைகளும் பலத்த காற்றுகளும் உனக்கு விரோதமாய் வீசினாலும் அந்த வசனம் உன்னை ஸ்திரமாய் நிறுத்தும். ஒரு நாள் நிச்சயமாய் அந்த வசனம் உன்னை கட்டும். வசன அறிவு நம்மை மேன்மைப்படுத்தும். ஸ்தோத்திரம். எனக்கு அப்பப்போ எனக்கு ஒரு இது வரேன், எனக்கு அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்னு தெரில. ரெனால்ட் போங்கேவாக இருக்கட்டும், பில்லி கிரஹாமாக இருக்கட்டும், இவங்களாம் நான் பிரசங்கெல்லாம் கேட்பேன். இந்த அளவுக்கு எப்படி இவங்க உயர்ந்துருக்கிறாங்களேப்பா, இந்த அளவுக்கு. இன்னொரு விஷயம், இவர் கூட நம்ம சாம் செல்லதூர் இருக்கிற பரலோகத்தில் அவரோட பேச்சு கூட சில நான் விரும்புவேன். இவங்கெல்லாம் எப்படி இந்த உயரத்துக்கு வந்துட்டாங்களே, முழு உலகமே அவங்கள பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்களே, எப்படி இவங்க டேலண்ட்டாக, இப்படியெல்லாம் நான் யோசிப்பேன். கடைசியில் பார்த்தா இந்த பைபிள் தான் அவங்கள மேலே வகிச்சுக்குது. அவங்களுக்கு சிம்பிளான வார்த்தை தாங்க, பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்கள மேலே டாப்பில் உலகமே அவங்கள பார்க்கல வச்சது எது? இந்த பைபிள் தாங்க அவங்கள மேலே வச்சுட்டு, வேற ஒன்றுமே கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். சிம்பிள். நான் எதோ யோசித்தேன், ஒரு நாள் கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, என்னப்பா நீ எதையோ யோசிக்கிறேன், ஒன்றுமே கிடையாதுப்பா, அவங்க கையில் இருக்கிற அந்த பைபிள் தான்ப்பா அவனுக்கு மேலே வச்சிருக்குது அவங்கள. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வேதம், இந்த வசனம் உன்னை பெரியவனாவாக்க முடியும், உன்னை ஐஸ்வர்யவனாவாக்க முடியும். இந்த வசனம் உன்னை ஞானவானாய் மாற்ற முடியும், உன்னை ஒரு தலைவனாய் கூட மாற்ற முடியும். இந்த வசனம் ஜாதிகளுக்கு உன்னை மேன்மையாய் நிறுத்த இந்த பைபிளால முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? இந்த பைபிளை படிச்சு தான் போறாங்க, அவ்வளவுதான். வேற என்ன பண்றாங்க? என்ன பாருங்களேன், பிரச்சனை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, தோல்வியை பார்க்காதீங்க. வாழ்க்கை எப்படி போட்டோம், நம்ம ஒன்றும் அதை மாற்ற முடியாது.
அது நான் வண்டியாவது உடனே பிரேக் போட்டு நிறுத்துறதுக்கு போயின்னு தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான், வேதத்தை திறவுங்கள் வாழ்க்கையில். ஸ்தோத்திரம். காலையில சாயந்தரம் டைம் கிடைக்கும் போது பைபிளை தரங்க, அது போதுங்க, உங்க வாழ்க்கையை திருப்பும். உன் வாழ்க்கையை இருளிலிருந்து திருப்பும், குழியிலிருந்து திருப்பும், விடுகையிலிருந்து திருப்பும். பெரிய கப்பலை ஒரு சுக்கான் நடத்துகிறார் என்று பவுல் எழுதுகிறார். பெரிய கப்பலா, அதை எது நடத்துது? சுக்கான். அதான் நடத்து, அதுதான் வசனம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப கேட்கிற மனதுள்ள நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, முறுமுறுக்கிறவர்களாய் இருந்தார்கள். 61ஆம் வசனத்துல முறுமுறுக்கான், அதனால் நிற்க முடியல. இதான் இந்த 7 கூட்டத்தார் நம்ம சுத்தி இருப்பாங்க. இந்த 7 காரியங்கள் நமக்குள் இருக்கவே கூடாது. விடுபட்ட ஜனங்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள். ஆனால் நமக்கு தேவையான ஒன்றே ஒன்று, பைபிள் வசனம் தான். ஸ்தோத்திரம். முறுமுறுப்பார்கள். என்ன பையவங்க? முறுமுறுப்பு. முறுமுறுக்குன்னா என்னது? எப்பவுமே கோபமாவே அது இது இதுன்னு சொல்லி இல்லாததை பற்றி சொல்லிக்கிறது, வந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசாம அது இல்லை இது இல்லை என்று சொல்லி முறுமுறுக்கிறவர்கள், அவர்கள் பின்வாங்கி போனார்கள். இயேசு பிரசங்கம் பண்ணும்போது இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அங்கே. அவங்கெல்லாம் கடைசியில் என்ன ஆகிட்டாங்க? போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். இந்த காரியம் நமக்கு இருக்கக்கூடாது. நான்காவது காரியம் விசுவாசம் அற்றவர்கள், விசுவாசியாதவர்கள். 64ஆம் வசனம். யார் அவங்க? விசுவாசியாதவர்கள் அங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இவர்களால் நிற்க முடியவில்லை. 5வது காரியம், பின்வாங்குகிறவர்கள் இருக்கிறாங்க. 66ஆம் வசனத்துல பின்வாங்குகிறவர்கள் அங்கு இருக்கிறார்கள். இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க மத்தியில பேதுரும் இருக்கிறான். அப்படிதானங்க? இவங்க எல்லாரும் அங்க இருக்கிறாங்க, அங்க நடுவில் யார் இருக்கிறாங்க? பேதுருவும் இருக்கிறான். அவங்க மைண்டை பாருங்க, பேதுரு மைண்டை பாருங்க. இப்படிதான் நம்ம இருக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் பிசாசா இருக்கிறார்கள். எந்த வசனம் தெரியுமா? அது 70ஆம் வசனம். ஏசு சொல்றாரு, உங்கள் மத்தியிலே ஒருத்தன் இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான்? அவன் பிசாசா இருக்கிறான் என்று சொன்னார். அவன் யார்? அவன் யூதாஸ். பிசாசா இருக்கிறார்கள். அவங்க கூட நமக்கு சுத்தி இருப்பாங்க, உங்களை சுத்தி இருப்பார்கள். பிசாசா இருக்கிற மனுஷர்கள் இருப்பார்கள். காட்டி கொடுக்கிறவர்கள், வெறுக்கிறவர்கள், பின்வாங்கி போகிறவர்கள், இதெல்லாம் உங்களை சுத்தி இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்கணும்? எல்லாருமே உங்க மைண்ட் போல இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. பிசாசா இருப்பார்கள். 70ஆம் வசனத்துல உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். அந்த கூட்டத்தில் இருக்கிறானா? அந்த சர்ச்சில் தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணவன் நிற்கிறானா ஒருத்தன். ஸ்தோத்திரம். அவர்கள் மத்தியில் நான் எங்கும் போக முடியாதப்பா, வசனம்தான் என்று பேதுரு சொன்னான். ஸ்தோத்திரம். 7வது காரியம், அந்த ஜனங்கள்ல இருந்த 7வது காரியம், வாக்குவாதம் செய்கிறவர்கள். 52ஆம் வசனம். வாக்குவாதம் செய்கிறவர்கள் நிற்க முடியல. ஸ்தோத்திரம். வாக்குவாதம் செய்கிறவர்கள் 52ஆம் வசனத்துல அது இருக்குது. ஸ்தோத்திரம். அப்போது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசி கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினவர்கள் நிற்க முடியவில்லை, போய்விட்டார்கள். வாக்குவாதம் பண்றவங்களுக்கு வசன அறிவு இல்லை. பேதுருவை போல வசன அறிவு அவனுக்கு கிடைக்கல. ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, எந்த விஷயத்திலும் வாக்குவாதம் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. சில நேரத்தில் போயிட்டு இந்த பைபிளை பற்றி போய் அவங்க கிட்ட இன்னும் ஆர்கியூ, இதெல்லாம் தேவை கிடையாது நம்மளுக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அப்படி ஒன்றும் போய் சொல்ல வேண்டியது நமக்கு தேவை கிடையாது. ஸ்தோத்திரம். வாக்குவாதம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி எது பண்ணி தேவன் ஒன்று பண்ணலன்னா ஒன்றும் ஆகாதாங்க. ஸ்தோத்திரம். இயேசு பற்றி சொல்லலாம், அன்பை பற்றி சொல்லலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவ்வளோதான். போய் ஆர்கியூமெண்ட் பண்ணி நான் தான் பைபிள் ரொம்ப பட்சவன், எனக்கு தான் ரொம்ப அறிவு இருக்குது, நான் உங்ககிட்ட அப்படியே நான் ஆர்கியூ பண்ணுறேன். நீ ஆர்கியூலாம் பண்ணியிருந்தா கடவுள் உங்க கூட இருக்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஏசுன்றதுல ஆர்கியூலாம் பண்ணின்னு இல்லை அவர். ஆமென். வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதனால் என்ன செய்ய முடியல? அவங்களால நிற்க முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 7 காரியம் உள்ள மனுஷர்கள்
நம்மை சுற்றிலும் இருப்பார்கள். இந்த 7 காரியம் உள்ள மனுஷர்கள் அங்கு இயேசுவோடு இருக்க முடியவில்லை, போய்விட்டார்கள். நிற்க முடியவில்லை, இது கடினம், ரொம்ப கஷ்டம் என்று சொல்லி பின்வாங்கி போய்விட்டார்கள். அதன் மத்தியிலே ஸ்திரமாய் நின்றவன் பேதுரு. ஏன்? வசனம் என்று சொன்னான், வார்த்தை என்று சொன்னான். ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னொரு விஷயம் நான் சொல்ல சீர முடிச்சிடறேன். இன்னொரு விஷயம், யாருக்கு வசனம் புரியும்? எல்லாருக்கும் வசனம் புரியுமா? பைபிள் படிச்சா எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க, எல்லாருக்கும் பைபிள் கொடுக்குறோம், எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க. யாருக்கு வசனம் புரியும்? யார் வசனத்தை புரிந்து கொள்ளுவார்கள்? அதே அதிகாரத்தில் இருக்குது, பேதுரு தான் சொல்றாரு. அதையும் கூட யாருக்கு புரியும்? எல்லாரும் படிப்பாங்க, ஆனா புரிந்து கொள்ள முடியாது. யாருக்கு வசனம் புரியும்? 69ஆம் வசனத்துல கிறிஸ்து ஜீவன் உள்ளவர் என்று விசுவாசிக்கிறவனுக்கு வசனம் புரியும். ஆமென். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார் பேதுரு. ஆமென். பைபிள் புரியல, நான் பைபிள் படிக்கிறேன் புரியல என்பவர்களுக்கு நாம் என்ன சொல்லணும்? முதலாவது ஏசப்பா உயிருள்ள கடவுள் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களான்னு முதல்ல கேட்கணும் அவங்க. கடவுள் ஜீவன் உள்ளவர், உயிர் உள்ள கடவுள் என்று அவன் நம்பவில்லை என்றால் இந்த பைபிள் 1000 வருட பட்சம் புரியாது அவனுக்கு. ஸ்தோத்திரம். என்ன சொல்றார் பேதுரு? நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்ட இருக்குது ஆண்டவரே, இதை நான் புரிஞ்சிட்டேன். எப்படி? நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது பாருங்க, முதலாவது ஜீவனுள்ள தேவ குமாரன் என்பதை அவன் அறியணும். இரண்டாவது விசுவாசிக்க வேண்டும். அப்பதான் பைபிள் புரியும். விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையில அனுபவத்தில் ஏசப்பாவை நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும். அப்பதான் பைபிள் புரியும், நல்லா டீப்பா புரியும். ஸ்தோத்திரம். இயேசு நம்ம வாழ்க்கையில இணைந்து இருக்கணும். அவர் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில சேர்ந்து இருக்கணும். குடும்பம், உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன் தனிமை, உன் சூழ்நிலையில இயேசுவை உன்னோடு இணைந்து நீ நடப்பா என்றால் பைபிள் ஈஸியா புரியும் உனக்கு. ஏனென்றால் இயேசு நம்ம கூட இருக்கும்போது பைபிள் வசனத்தின்படி தான் நம்மை நடத்தி கொண்டு போவார். ஸ்தோத்திரம். இந்த 3 அனுபவங்கள் உள்ளவர்களுக்கு பைபிள் புரியும். முதலாவது இயேசு கிறிஸ்தை ஜீவனுள்ள கடவுள் என்று அவன் உணர வேண்டும். இரண்டாவது விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது அறிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையிலே அனுபவிக்கணும். கடவுள் எனக்கு செய்கிறாரு, கடவுள் அவன் கூட இருக்கிறாரு, கடவுள் செய்தார் என்ற ஒரு அனுபவம், வாழ்க்கை அனுபவம் இருந்தால்தான் பைபிள் புரியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஒரு 5 விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். வசனம் செய்யும் காரியம். வசனம் 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 சொல்றீங்களே, இந்த வசனம் என்ன செய்யும்? ஜீவனுள்ள வசனம், ஜீவனுள்ள வசனம் என்று பேதுரு சொன்னானே, அந்த வசனம் என்ன செய்யும்? அதே அதிகாரத்தில் ஒரு 5 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது. நான் எங்கு போவேன்ப்பா? எங்க போனாலும் எனக்கு செட் ஆகாது, எங்க போனாலும் என்னால் வாழ முடியாது, எங்க போனாலும் என்னால் நிம்மதியா இருக்க முடியாது, எங்க போனாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஏனென்றால் வசனம் உன்கிட்ட இருக்குதுப்பா. உன்னோடு கூட இருந்தாதான் நான் நிம்மதியாய் வாழ முடியும். ஸ்தோத்திரம். வசனத்தை விட்டு எங்க போக முடியும்? தேவனுடைய வார்த்தை விட்டு எங்க போக முடியும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நம்ம வசனம் கேட்கலன்னா அந்த வாரமெல்லாம் ஏதோ ஒரு வனாந்திரத்தில் போய் நிற்கிற மாதிரி இருக்குது, தனியா நிற்கிற மாதிரி இருக்குது, எங்கேயோ யாருமே இல்லை, தனியா விட்ட போல பயமா இருக்குது. அந்த வாரமெல்லாம் அப்படிதான் ஆயிடுது. ஸ்தோத்திரம். ஏனென்றால் அந்த வாரத்துக்கு தேவையான வசனம் எனக்கு கிடைக்கல. எங்கு போனாலும் நாம் நிற்க முடியாது. வசனத்தை ருசி பார்த்த சபையே, வசனத்தை ருசி பார்க்கிற பிரதர், வசனத்தை ருசி பார்க்கிற சிஸ்டர், இந்த தேவ வார்த்தை வசனம் இல்லை என்றால் இந்த உலகம் உனக்கு வனாந்தரம் தான். இந்த வசன தேவ வார்த்தை இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் ஒரு தனி மரம் தான். வசனம் தான் உன்னை உயிருள்ள ஒரு மனிதனாய் நிற்க வைக்கிறது. வசனம் தான் என்னை ஒரு போர் வீரனாய் நிறுத்துகிறது. ஆமென். வசனம் தான் என்னை பலசாலியாய் நிறுத்துகிறது. வசனம் தான் என்னை ஜெயிக்கிறவனாய் மாற்றுகிறது. வசனம் தான் என்னை தைரியசாலியாய் நிறுத்துகிறது. ஆமென். ஸ்தோத்திரம்.
என்ன பாருங்க, வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், நீங்கள் ஜாப் பண்ணுற இடமா இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பல சூழ்நிலைகள், பல பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வரும். பல சூழ்நிலைகள் இருக்கும். அந்த ஜனங்க மத்தியில் நீங்கள் ஒரு சிங்கத்தை போல நிற்கணும்னா பைபிள் படிங்க. மேனேஜராக இருக்கட்டும், சூப்பர்வைசராக இருக்கட்டும், ஓனராக இருக்கட்டும், முதல் யாருன்னா இருக்கட்டும், ஸ்தோத்ராத், அவருக்கு முன்பாய் எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து எல்லா காரியங்களிலும் ஜெயித்து நீ அவங்களுக்கு முன்பாய் தைரியமாய் நிற்க வேண்டும் என்றால் எல்லா ஸ்டாஃபை காட்டிலும் நீங்க விசேஷமாய் தைரியமாய் நிற்கணும்னா பைபிளை படிங்க. அவ்வளவுதாங்க நான் சொல்றது. ஸ்தோத்திரம். சாத்தானே பயப்படுறான், மனுஷன் நாங்க பண்ணுவான். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. பைபிள் வசனத்தை பார்த்து சாத்தானே பயப்படுறான். மனிதன் உனக்கு முன்பாய் நிற்க முடியாது. காலையில் வேலைக்கு போகிறீங்களா, 2 அதிகாரம் பைபிளை படிச்சுட்டு போய் பாருங்களேன், நீங்கள் எப்படி இருப்பீங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் செய்யும் காரியம் 5 காரியம். நம்பர் 1, அதே அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனமும் 54ஆம் வசனம் படிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, கடைசி நாட்களில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். சூப்பர். கடைசி நாட்களிலே அவர்கள் எழும்புவார்கள், நான் அவர்களை எழுப்புவேன் என்று இயேசு அங்கே பேசுகிறார். கடைசி நாள்லாம் இப்போ உலகத்தின் முடிவு, நியாயத்தீர்ப்பின் நாள், இயேசுவின் வருகையின் நாள், எக்கால சத்தம் கேட்கும் நாள், ஒரு நாள் வரப்போகுது. அப்போ மரித்தவர்களாம் என்ன ஆயிடுவாங்கலாம், எழும்புவார்கள். கடைசி நாளில் நான் எழும்புவேன். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவோமா? சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. இதாங்க நம்பிக்கை. இந்த நம்பிக்கை கொடுப்பது வசனம். உன்னை எழுப்புவதும் வசனம் தான். ஸ்தோத்திரம். எக்கால சத்தம் கேட்கும். அந்த எக்கால சத்தம் நமக்குள்ளே இருக்கிற அந்த வசனத்துக்கு கேட்கும். ஸ்தோத்திரம். வசனுக்கு அழிவு கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த சரீரத்திற்கு, இந்த எலும்புக்கு, இந்த சரீரத்திற்கு அழிவு உண்டு, ஆனால் வசனத்துக்கு அழிவில்லை. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறேன். வசனத்துக்கு அழிவில்லை. அந்த எக்காலம் ஊதும்போது நமக்குள்ளே கேட்ட அந்த வசனம் என்ன செய்யும்? நம்முடைய சரீரத்தை மகிமையின் சரீரமாய் எழுப்பும். ஸ்தோத்திரம். மகிமையான சரீரமாய் எழும்புவோம். ஸ்தோத்திரம். செத்தவன எல்லாம் மண்ணா போயிடுவோம், மண்ணா போயிடுவோம். அதுக்கப்புறம் யார் பார்க்க போறா, எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்படிலாம் பேசுறவங்க பக்கத்தில் உட்காராதீங்க. அது ஒரு பொல்லாதாவி. அது ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அடுத்த ஜென்மம், இந்த ஜென்மத்திலே அப்படி இருந்துட்டோம், அடுத்த ஜென்மத்திலே அப்படி இல்லை, அடுத்த ஜென்மம் எப்படி இருக்குமோ, இப்போ நல்லா சாராயம் குடிச்சிக்கலாம், டாஸ்க் மார்க் மூடிட்டு போகிறாங்க, வா 2 பாட்டில் வாங்கி குடிச்சிடலாம். அடுத்த ஜென்மத்தில் என்ன நம்ம என்ன பிறக்கும் போகிறோமோ தெரில. இதெல்லாம் மனுஷன் பேசுதான், பேய் பேசுதான் தெரில. அப்படியாப்பட்ட ஆள் ஜனங்க பக்கத்தில் நிற்கக்கூடாது. நீங்கள் ஸ்தோத்திரம். நான் எழும்ப போகிறவேன். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அவர்கள் எழுப்பினார்கள். அவர்கள் ஸ்தோத்திரம். இயேசு மரணத்தின் பாதாளத்தின் ஜெயித்து எழுப்பினார். நீயும் எழும்ப போகிறாய். உன் பாடி எழும்ப போகுது, உன் சரீரம் எழும்ப போகிறது. இது அழிவுக்குண்டான சரீரம் அல்ல. இது ஸ்தோத்திரம், மகிமைக்குண்டான சரீரம். இது இப்படி நம்ம எழும்ப போறது எப்படி? வசனம். எந்த அளவுக்கு நம்ம வசனத்தை படிச்சு வசனத்தை நம்ம உள்ள ஸ்டோர் பண்றோமோ, எந்த அளவுக்கு பைபிள் 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 என்று பைபிளை நாம இணைஞ்சு வாழ்கிறோமோ, அந்த வசனம் கடைசி நாளிலே உன்னை எழுப்பும். இந்த மண் உன்னை பிடிச்சிக்க முடியாது, இந்த பூமி உன்னை பிடிச்சிக்க முடியாது. ஸ்தோத்திரம். எழும்புவாய். இயேசுவோடு கூட நாங்கள் பரலோகத்தில் வாசம் பண்ணுவோம். இயேசுவோடு கூட நாங்கள் ஆளுகை செய்வோம். ஆமென். இந்த நம்பிக்கையெல்லாம் நமக்குள்ள இருக்கிறது. அதற்கு உயிர் கொடுப்பது வசனம். ஸ்தோத்திரம். கடைசி நாளில் அவர்களை எழுப்புவேன், எழும்புவார்கள். முதல் காரியம். 2வது காரியம், வசனம் செய்யும் 2வது காரியம் 45ஆம் வசனம். எல்லாமே யோவான் 6ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. 2வது காரியம் வசனம் செய்யும் 2வது காரியம் பாருங்க. 45ஆம் வசனத்துல வசனம் போதிக்கும், வசனம் கற்றுக் கொடுக்கும். அருமையான வார்த்தைங்க. அந்த வசனம் படிங்க தம்பி. யாரை படிங்க? 45ஆம் வசனம்.
வசனம் போதிக்கும், வசனம் கற்றுக் கொடுக்கும். வசனம் நம்மளுக்கு போதிக்கும், தெய்வீகத்தை போதிக்கும், உலக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். அதான் பைபிள். ஏதோ பைபிள் வந்து சர்ச்சுக்கு போனோம் எடுத்துன்னு போயிடணும், மறுபடியும் எடுத்துன்னு வீட்டில் வச்சிடணும், அதுக்கு தான் கொடுத்துக்கிறாங்க. நான் கோவாவில் ஊழியம் பண்ணேன். கோவாவில் ஒரு வருஷம் நான் ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. அவன் வந்து கேத்தலிக்ஸ் தான் அதிகம், ரோமன் கேத்தலிக்ஸ் ரொம்ப அதிகம். அவங்க தான் நம்ம போய் நின்னா நாளப்பா எங்களுக்கு என் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க அவங்களாம். அப்படி அவங்க ஆனால் எல்லாருக்கிட்ட பைபிள் இருக்கும். பத்திரமா போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, மறுபடியும் பத்திரமா வருவாங்க. பைபிள் பற்றி ஒன்றுமே தெரியாது. பைபிள் நம்மளாம் படிக்கக்கூடாது, அவர் தான் படிக்கணும். அவர் கூட படிப்பாரே தெரியாது. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா பைபிள் நம்மளாம் படிக்கக்கூடாது, அது பரிசுத்தம். என்ன மைண்ட் செட்டப் எனக்கு ஒன்றுமே புரியல. அது பரிசுத்தம் பரிசுத்தம். அப்போ நீ என்ன கிறிஸ்டின் ஒன்றுமே புரியல. அது பரிசுத்தம். அப்போ நீ யாரப்பா? அந்த பரிசுத்தம் என் கையில் இருக்குது. அந்த தெய்வீக அறிவே கிடையாதுங்க அவங்களுக்கு. பைபிள் படிக்கக்கூடாது என்ற ஒரு அறிவு தான் அவங்களுக்கு இருக்குது. ஸ்தோத்திரம். பாருங்க, வேதம் கற்றுக் கொடுக்கும். நான் சொல்றேன் பாருங்க, பைபிள் உங்களுக்கு கத்து தரும், பைபிள் உங்களுக்கு போதிக்கும். எதை பத்தி? எல்லாவற்றை பத்தியும். குடும்பத்தை பற்றி பைபிள் கற்றுக் கொடுக்கும், எதிர்காலத்தை பற்றி பைபிள் கற்றுக் கொடுக்கும், நீ என்ன செய்ய வேண்டும் பைபிள் கற்றுக் கொடுக்கும், நீ எப்படி நடக்க வேண்டும் பைபிள் கற்றுக் கொடுக்கும். ஸ்தோத்திரம். ஏன் பாருங்க, 1ஆம் கிளாஸ் இல்லைனா ஸ்கூல் பக்கமே போவாதுங்களா இன்னைக்கு இப்போ நல்ல கிறிஸ்துவ வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எப்படிங்க? பைபிள் தாங்க. அவங்க ஸ்கூல் பக்கமே போனது கிடையாதுங்க, 1ஆம் கிளாஸ் கூட படிச்சது கிடையாது. படிப்பென்றால் என்னவே தெரியாது. இன்றைக்கு அவர்கள் போதிக்கிறவர்களாக மாறினார்கள். காரணம் வேதம். எனக்கு தெரியும், எவ்வளோ பாஸ்டருக்கு தெரியும், படிப்பறிவே கிடையாது அவங்களுக்கு. ஆனால் இன்றைக்கு எப்படியோ அந்த பைபிள் படிக்க அவங்களுக்கு படிப்பறி வந்துச்சு, படிக்கிறாங்க, போதிக்கிறாங்க. எப்படி இந்த தகுதி உள்ளவங்கள மாறினார்கள்? எப்படிங்க? பைபிள், வேதம். வேதம் கற்றுக் கொடுக்கும், வேதம் போதிக்கும். ஸ்தோத்திரம். யாராவது குடும்ப பிரச்சனை சிக்கி என்ன செய்யறதுன்னு புரியலங்க, இப்படி இருக்குதுங்க வாழ்க்கை அப்படின்றவங்களுக்கு சின்ன பைபிள் என்ன கொடுங்க, இதை படிங்க தம்பி. கடவுள் ஏசப்பெல்லாம் நீ கடவுளாம் அப்பெல்லாம் ஏற்றுக்கலாம், உன் பிரச்சனை தீரணும்னா இது கொஞ்சம் படி அப்படின்னு சொல்லுங்க. பைபிளை படிச்சா போதும், அவன் தெளிவாயிடும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரிஞ்சிடும் அவனுக்கு. நான் எப்படி வெளியே வர வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், நான் என்ன செய்யணும், இந்த பிரச்சனை வெளியே வரதுக்கு என்ன செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவை கொடுப்பது வேதம். ஸ்தோத்திரம். பைபிள் கற்றுக் கொடுக்கும். 3வது காரணம், வேதம் செய்யும் 3வது காரியம். அதே அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தில் மரணத்திலிருந்து தப்பிக்க செய்யும். 50ஆம் வசனம், மரணத்திலிருந்து தப்பிக்க செய்யும் வசனம். மரணம் என்றால் என்ன? நரகம். ஸ்தோத்திரம். மரணத்திலிருந்து தப்பிக்க செய்யும். 2ஆம் மரணம் நரகம். நீ பைபிளை படிப்பா என்றால் உன் வாழ்க்கை மரணத்திலிருந்து தப்பிக்கும். ஸ்தோத்திரம். உன்னை ஜீவனாய் வாழ செய்யும். என்ன பாருங்க, உலகத்தை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆத்துமாவில் ஜீவன் உள்ளவன் கிறிஸ்தவன், ஆத்துமாவில் மரித்தவன் பாவி. ஆனால் எல்லாம் உயிரோடு தான் இருப்பாங்க. எல்லாரும் உயிரோடு தான் இருப்பான். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பழத்தை புசித்த பிற்பாடும் பல 100 ஆண்டுகள் உயிரோடு இருந்தான் அவன். அப்ப அந்த மரணம் என்பது எது? சரீர மரணமா? என்ன மரணம் அது? ஆத்துமாவின் மரணம், உள்ள மரணம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல அந்த மரித்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனாலும் உயிரோடு தான் இருப்பாங்க. நாம் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் உயிர் உள்ளவர்கள். ஸ்தோத்திரம். வேதம் மரணத்திலும் தப்பிக்க செய்யும். பைபிளை படிப்பான் என்றால் அவன் நரகத்திலும் தப்பிக்கப்படுவான். பைபிளை ஒருத்தன் படிக்கிறானா நிச்சயமா அவன் சொர்க்கத்துக்கு ஆயத்தப்படுவான். ஸ்தோத்திரம். நரகத்திலிருந்து தப்பிக்கணும், நரக வாழ்க்கையை தப்பிக்கணும் என்று நினைக்கிறவனுக்கு பைபிளை கொடுக்கணும், அவ்வளவுதான். நான் நரகத்துக்கு போகக்கூடாது, என் குடும்பம் நரகத்துக்கு போகக்கூடாது, என் பிள்ளைங்க நரகத்துக்கு போகக்கூடாது, அந்த நரகத்தில் பயங்கரமா வேதனை பண்ணுவாங்களாமே, குத்துவாங்களாமே, எண்ணெயில் போட்டு வறுப்பாங்களாமே, இதெல்லாம் தெரியுது அவங்களுக்கு. எனக்கு யாரும் சொன்னாங்க, பாஸ்டர் எண்ணெயில் போட்டு வறுப்பாங்களாமே. நான் என்ன பார்த்த மாதிரி சொல்லு.
அது நான் பேக்கரி அது சிப்ஸ் வறுக்கணும் வறுக்கிறது அதெல்லாம் தெரியாதுப்பா எனக்கு. பாஸ்டர் இன்னும் அந்த ஈட்டில் குத்துவாங்களாமே நரகத்தில், நகத்தில் குத்துவாங்களாமே, இதெல்லாம் சொல்கிறான் அவன். நம்மளுக்கே தெரியல இது. அப்போ சொர்க்கத்தை பற்றி அவனுக்கு தெரிய மாட்டேன், நரகத்தை பற்றி நல்லா. ஏன்னா நரகத்துக்கு தான் வாழ்ந்துருக்கிறான் அவன். நரகத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால அந்த அறிவு இருக்குது அவனுக்கு, பரலோகத்தை குறித்த அறிவு இல்லை. ஸ்தோத்திரம். அந்த நரகத்திலிருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு மனுஷனுக்கு ஆசை இருக்குது. மரண பயம், நரக பயம், செத்துட்டாபியோ. ஸ்தோத்திரம். இவையிலிருந்து தப்பிக்க என்றால் பைபிளை ஒருவன் படிக்கிறான் என்றால் நிச்சயமா அவன் நரகம் தப்பிப்பான். அவனை சாக விடாது. ஏனென்றால் அது சாவு, இது உயிர். அது மரணம், இது வாழ்வு. ஸ்தோத்திரம். நான்காவது காரியம் வேதம் செய்யும், வசனம் செய்யும். நான்காவது காரியம் 57ஆம் வசனத்தில் பிழைக்க செய்யும், வாழ செய்யும். 57ஆம் வசனத்தில் பைபிள் வசனம் என்ன செய்யன்றா, நம்மை வாழ செய்யுமா, பிழைக்க செய்யும். உன்னை இந்த பூமியில வாழ வைக்குங்க. பைபிளை கையில் எடுத்தவன் நான் சாவணும்னு நினைக்க மாட்டான். சாவணும்னு நினைக்கிறவனு தான் பைபிள் கொடுக்குறோம். அந்த பைபிள் உள்ள போனவனே அவன் என்ன நினைக்கிறான், இப்போ நான் சாகக்கூடாது, நான் வாழணும். ஆமென். பைபிளை படிக்கிறோம், ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்ள போறான். அப்போஸ்தலர்ல படிக்கிறோம், ஒரு போர் சேவகன் தற்கொலை செய்து கொள்ள போகிறான். அப்போ ஓடி போய் பவுல் அவனை காப்பாத்துறாரு. ஐயோ உன்னை கெடுத்துக் கொள்ளாதே, தற்கொலை செய்து கொள்ளாதே என்று சொல்லி அவனை காப்பாத்துறாரு. அவனுக்கு வசனம் சொல்றாரு. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறான். அப்ப தற்கொலையாவே எங்க போச்சு? ஒரே ஓட்டம் ஓடிச்சு. சாத்தான், எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு குடும்பம் வேணாம், இந்த வாழ்க்கையே வேணாம், நான் சாவலான்னு நினைக்கிறேன். செத்தா நல்லா இருக்கும், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். இப்படியாப்பட்ட ஆளுங்களுக்கு மெதுவாக அந்த பைபிளை கொடுத்து படிப்பா, இல்லை பைபிளை அவன் உட்கார வச்சு நீங்கள் படிங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் படிக்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். இது உள்ளே போச்சுன்னா அவன் வாழணும்னு ஆசை வந்துடும் அவனுக்கு. கரங்களை தட்டுவோமா? எல்லாரும் கையை தட்டுங்க. அருமையான காரியங்க. வாழ வேண்டாம், வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று நினைக்கிறவனை வாழ வைக்கும் பைபிள். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் சாக போகிறேன் என்று சொல்லுகிறவனை பிழைக்க வைக்கும் பைபிள். நான் உயிரை விட போறேன் என்று சொல்லுகிறவனுக்கு உயிரை கொடுக்கும் பைபிள். என் உயிரோடு இருக்க எனக்கு பிடிக்கல, எனக்கு எல்லாமே வாழ்க்கைய வெறுப்பா இருக்குது என்று சொல்லுகிறவனுக்கு புது வாழ்வு கொடுப்பது பைபிள். ஸ்தோத்திரம். பைபிள் வாழ வைக்கும், பிழைக்க வைக்கும். ஸ்தோத்திரம். இந்த பூமியில என்ன பாருங்க, வாழ்க்கை நொந்து போயிருக்கிறவங்கள இந்த பூமியில அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு மனிதனாய் வாழ வைக்கும் பைபிள். ஆமாங்க. ஸ்தோத்திரம். நான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தான், நான் இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதன் தான், நான் இந்த சமுதாயத்தில் என்னால் வாழ முடியும், இந்த சமுதாயத்தில் என்னால் நிற்க முடியும், இந்த சமுதாயத்தில் என்னால் மேலே வர முடியும், இந்த சமுதாயத்தில் நானும் ஒரு நல்ல மனிதனாய் வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுப்பது வேதம். ஆமென். அப்படிதாங்க இருந்தோம் நம்மளாம் ஒரு காலத்தில். ஸ்தோத்திரம். இன்றைக்கு மற்றவர்களை வாழ்வார்கள் என்று நாம் ஜெபிக்கக்கூடிய செய்தது பைபிள் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி காரியம் ஆவிக்குரியவர்களாய் தரிசனம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றும் பைபிள். எந்த வசனம்? 58ஆம் வசனமா? 58ஆம் வசனம். ஸ்தோத்திரம். நம்மை ஆவிக்குரிய தரிசனம் உள்ளவர்களாய் மாற்றும் பைபிள். ஸ்தோத்திரம். 58ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவர்களோ என்றென்றுக்கும் பிழைப்பார்கள். இது ஒரு டீப்பு, நான் ஈஸியாக சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மன்னாவை புசித்தார்கள், அவங்களாம் இறந்து போயிட்டாங்களே, ஆனால் இந்த மன்னாவாகி என்னை புசிக்கிறவர்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் என்ற அது எழுத்தின் பிரகாரம் இது ஆவிக்குரிய அர்த்தம். இயேசு கொடுக்கிற மன்னா ஆவிக்குரிய அர்த்தம்.
வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்தது மன்னா, அது எழுத்தின் பிரகாரம். ஸ்தோத்திரம். அப்போ என்னை புசியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆவிக்குரிய தரிசனம் உண்டாகும். ஆவிக்குள்ளா நீங்க மாறுவீர்கள். ஸ்தோத்திரம். தெய்வீக அறிவுள்ளவளாய் மாறுவீர்கள், ஆவிக்குரிய தரிசனம் உள்ளவளாய் நீங்க மாறுவீர்கள் என்று அங்கு எழுதப்படுகிறது. ஸ்தோத்திரம். கடைசி காரியம், வேதம் நம்மை ஆவிக்குள்ளாய் தரிசனம் உள்ளவளாய் மாற்றும், ஆவிக்குரிய மனுஷனாய் நம்மை மாற்றும். அதனால் வசனம் நமக்கு மிக முக்கியம். வேதம் படிப்பது மிக முக்கியம். பேதுரு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவ வசனம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த அறிவு அவருக்குள்ள வந்தது. எத்தனை விடுகை வந்தாலும் அவர் நிழும்பி நின்றார். அவர் இந்த அறிவை பெற்றவர் எத்தனை சூழ்நிலைகள் வந்தும் அவர் எழும்பி கிறிஸ்துவுக்காக நின்றார். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில சோதனைகள், பிரச்சனைகளை போய்கொண்டிருக்கலாம், இனி வரலாம். பயப்படாதீங்க. வேதம் உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் வேதம் உங்களை மறுபடியும் நிற்க வைக்கும். உங்கள் வேதம் உங்களை மேன்மைப்படுத்தும். உங்கள் கையில் இருக்கிற வசனம் எல்லா சோதனையிலும் உன்னை ஜெயிக்க வைக்கும். கைகளை மேலே உயர்த்துங்க. ஒரே நிமிஷம் கண்ணை மூடுங்க. எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆமாண்டவரே, பேதுரு சொன்னது போல நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. நாங்கள் எங்கு போவோம்? எங்கு போனாலும் இப்படி ஒன்று கிடைக்காதே. எங்கு போனாலும் இப்படி ஒரு 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 ஜீவன் கிடைக்காதே. நாங்கள் எங்கு போவோம்ப்பா? எங்க போனாலும் திரும்பி உங்ககிட்ட தான் வரணும்ப்பா. ஸ்தோத்திரம். நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது என்று பேதுரு சொன்ன வார்த்தை இந்த காலைவேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள்